நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் சூழல் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வருகிறது. இந்நிலையில் திமுக வேட்பாளர் மணிகண்டன் அவர்கள் தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வருகிறார். பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்த அவர் பொதுமக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை கவனமாக கேட்டறிந்து அவற்றை முன்னுரிமையுடன் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் உதயசூரியன் சின்னத்திற்கு உங்கள் ஆதரவை வழங்கி என்னை வெற்றி பெற செய்தால் சங்ககிரி தொகுதியில் வளர்ச்சிக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் உறுதி செய்யப்படும் என வலியுறுத்தினர். இந்த பிரச்சாரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள், உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் பெரும் அளவிலான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேர்தல் களத்தை மேலும் பரபரப்பாக்கினர். சென்றாஜ் வந்தார், வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து போனார். உங்களது பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாக உதயசூரியன் சின்னத்திர வாக்களித்து மகளிருக்கான விடுதல் பயணம், மகளிர் உரிமை தொகை 2000 பெற்றன. உங்களது பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திர வாக்களிக்க வேண்டும். அதே போல குழந்தைகள், பெண்கள் எல்லாம் படிப்பதற்கு உரிமை பெண் திட்டம், 4 முதல்வர் திட்டம், தமிழ் புலவன் திட்டம் என்று பள்ளிகளிலே நமக்கு கல்வியிலே இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம். மறந்து விடாதீர்கள் தாய்மார்களே. என் பெயர் மணிகண்டன். நான் இதே தொகுதியை சார்ந்த, இதே பகுதியை சார்ந்த மகுடஞ்சாவடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட நடுவனேருங்கிற குக்கிராமத்தில் ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த 36 வயது நிரம்பிய ஒரு இளைஞனுக்கு இந்த வாய்ப்பளித்திருக்கிறார் தலைவர் என்று சொன்னால் அந்த வாய்ப்பும் நம்பிக்கையும் என்பது என் மீது வைத்தல்ல, உங்கள் மீது வைத்து என்னை உங்கள் இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள், அர்ப்பணித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எஃகு கோட்டையாக இந்த சங்ககிரி சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உறுதியோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்க பல பேர் தாய்மார்கள் நிறைய வந்திருக்கீங்க. கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய உங்களை பொன்பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகள் இந்த 5 ஆண்டுகளில் மகளிர் விடியல் பயணம், காலை உணவு திட்டம் மற்றும் மாணவர்கள் பயில்வதற்கு தமிழ் புதல்வன் திட்டம், 4 முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், இப்படி மகத்தான திட்டங்களை மீண்டும் இந்த தமிழகத்திலே தொடர்ந்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லாசி பெற்ற வேட்பாளர் துணை முதலமைச்சர் மாண்புமிகு இளந்தலைவர் அவர்களுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளர், சேலம் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், சேலம் நாடாளுமன்ற உறுப்பினரான TMS அவர்களின் நல்லாசியோடும் சங்ககிரி கிழக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் நாரூரங்கன் ராஜேசன் அவர்களுடைய நல்லாசி பெற்ற வேட்பாளராக இன்றைய தினம் உங்கள் முன்னால் நின்று கொண்டு சங்ககிரி சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக உங்களிடத்திலே வாக்கு சேகரிக்க வந்திருக்கிற என்னுடைய பெயர் மணிகண்டன். நான் இதே தொகுதியை சார்ந்த, இதே பகுதியை சார்ந்த மகுடஞ்சாவடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட நடுவநேரி என்ற குக்கிராமத்திலே ஏழை எளிய விவசாய குடும்பத்திலே நெசவாள குடும்பத்தில் பிறந்த ஒரு எளிய பிள்ளைக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் என்று சொன்னால், வெறும் 35 வயதே நிரம்பிய ஒரு இளைஞனுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக உங்கள் இடத்திலே ஒப்படைத்திருக்கிறார்கள், அர்ப்பணித்திருக்கிறார்கள். பெரியோர்களை, தாய்மார்களே, கழக தலைவர் நம் தளபதியினுடைய பொற்கால ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். அண்ணன் தலைவர்களுடைய சாதனைகளின் திட்டங்களை எடுத்துச் சொல்லுங்கள். ஒவ்வொரு வீடு வீடாக பட்டி தொட்டி எங்கும் பரப்புரையை மேற்கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்கள் உங்களுக்காக பார்த்து கண்ணும் கருத்துமாக செய்து கொடுத்திருக்கிற திட்டங்களை எண்ணி பாருங்கள். மகளிர் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் முதலமைச்சராக இருந்திருக்கலாம், ஆனா யாரோ வாக்களிக்க, யாரோ 1000 ரூபாய் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கல. நம்முடைய முதலமைச்சர் தான் உங்களுக்கு எல்லாம் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறார். அந்த மகத்தான திட்டத்தை தந்த மகத்தான தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள். அந்த மகத்தான திட்டத்தினுடைய இப்போ மீண்டும் திராவிட முன்னேற்ற ஆட்சி அமைந்தவுடன் 1000 ரூபாயை 2000 ரூபாயை உயர்த்தி தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொருபடி
பார்த்ததில்லை. ஆனா இந்த பகுதிக்கே வராத ஒருத்தர் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சுட்டு நம்ம படுற கஷ்டங்களுக்கு அது இந்த முறை வேண்டாம். என் பேரப்பிள்ளைக்கு ஓட்டு போடுவேன், என் மகனுக்கு ஓட்டு போடுவேன் எடுத்து சொல்லுங்க. ஒவ்வொருத்தையும் எடுத்து சொல்லி வாக்குகளை பெற்றுத்தாருங்கள். இந்த பகுதியில உதயசூரியனை ஒதுக்கி செய்யுங்கள். இப்ப ஒரு வேட்பாளராக போட்டுக்கிறாங்க. அவர் என்ன ஊர் தான் தெரியுமா? அவர் கருப்பூருக்கு அந்த பக்கம் வெள்ளாளப்பட்டிக்கு அந்த பக்கம் தேக்கம்பட்டிங்கிற கிராமம். இங்க இருந்து நீ போனா கூட 70 கிலோமீட்டர் போகணும். சரி, அவர் பூர்வீகம் அங்க குடி எங்க இருக்கிறான்னு தெரியுமா? சொந்த வீடுங்க தெரியாது. கொல்லிமலையில இருக்கிறாரு. கொல்லிமலையில இருக்கிறாரு. இங்க இருந்து நீ பைப்பு வேணும், தண்ணி வேணும், சாக்கடை வேணும், ரோடு வேணும், ஒரு கையெழுத்து வேணும், நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீ கொல்லிமலையில போய் பார்க்க முடியுமா? தேவையில்லை. உன் பேரத்துல முது பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்கிற கூப்பிட்டா அப்படி இப்படி ஓடி வந்துருவேன். வயசு பையன் என்ன ஓடுன்னு தெரியுமில்ல. ஆகவே சொல்லுகிறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். புதிய சூரியனை உதிக்க செய்யுங்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தலைவர்களுடைய பொற்கால ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். நாம எல்லாம் மகளிருக்கு பார்த்து செஞ்சு கொடுத்திருக்கார் தலைவர் அவர்கள். இப்ப பாருங்க, 1000 ரூபாய் 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை உயர்த்தி தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். 8000 ரூபாய் சேலம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிவசரவணன் நல்லாசியோடும், சங்ககிரி கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் ராஜேஸ்வரன் அவர்கள் நல்லாசியோடும் இன்றைக்கு உங்கள் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிற சங்ககிரி சட்டமன்றத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளராகிய நான், என்னுடைய பேர் மு. மணிகண்டன். நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், இந்த பகுதிக்கு சொந்தக்காரன். இதே பகுதியை சார்ந்த மகுடஞ்சாவடி ஒன்றியத்திற்குட்பட்ட நடுவநேரம் இருக்கும் கிராமத்தில் ஏழை எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த ஒரு எளிய பிள்ளைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் நம்பிக்கையோடு ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது சொன்னால், அந்த வாய்ப்பு நம்பிக்கையை என் மீது வைத்தல்ல, உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக என்னை உங்கள் இடத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தலைமையாருக்கு பொற்காலாட்சி மீண்டும் தொடர வேண்டும். இந்த பகுதியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு உதயசூரியன் உதிக்கப் போவது உறுதியாகிவிட்டது. பெரியவர்கள் தாய்மார்கள், உங்களுக்கு பார்த்து திட்டங்கள் தந்திருக்கிற தலைவர், மகத்தான தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எண்ணிப்பார்கள். தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் முதலமைச்சராக இருக்கலாம், என் தாய்மார்கள் கூட முதலமைச்சராக இருக்காங்க. ஆனால் மாதந்தோறும் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குகிற அந்த மகத்தான திட்டத்தை தந்தது நம்முடைய முதலமைச்சர் தான். இப்ப அந்த திட்டத்தை வெற்றி பெற்ற பின்பு